புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 6 வரை. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து ஜூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு, இத்துரேயா, திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா, அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் ஜோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று ஜோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற அற்புதமான காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் உருமாற்றம் அடைய வேண்டும். பழைய பாவ சூழலில் இருந்து சமதளமான, செம்மையான, சரியான பாதைக்கு இதயத்தை திருப்புவதுதான் மனம் மாற்றம் ஆகும். யார் கடவுளினுடைய மீட்பை காண்பார்கள், அதாவது யார் கடவுளினுடைய ஆசியை பெறுவார்கள் என்பதற்கு இன்றைக்கு நற்செய்தி சக்கரியாவின் மகன் ஜோவான் அவர்கள் பதில் கூறுவதாக எங்களுக்கு சொல்லுகிறது. மனம் திரும்புபவர்களுக்கு வரப்போகும் பிறக்கப் போகும் இயேசுவினுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்பதற்கு பல அர்த்தங்களை நாங்கள் பார்க்கலாம். அதிலே ஒரு அர்த்தம் மனத்தை திருப்புவது, அதாவது பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்வினுடைய பக்கம் நமது இதயத்தை திருப்புவது. பாவங்கள் பல உண்டு. அதில் இயேசுவினாலே வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற ஒரு பாவம் இருக்கிறது. ஒரு மிக பயங்கரமான பாவம், பகை என்கின்ற பாவம். இயேசு அன்பே உருவானவர். அதனாலே பகை உணர்வை இயேசுவினாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுவார், அயலவனுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். உங்களை வெறுப்பவர்களுக்கு ஆசை கூற வேண்டும், உங்களுக்கு தூற்றுகிறவர்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இந்த பகை என்றால் என்ன? இந்த பகை உணர்வுகளோடு நாங்கள் எத்தனை தடவை வாழ்ந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. அன்புமிக்க சகோதரங்களே, ஒருபோதும் பகையை இயேசு விரும்புவது இல்லை. தர்மம், வைராக்கியம் இவையெல்லாம் இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது முரணானவையாக இருக்கிறது. பகை கொண்ட நெஞ்சம் படைத்தவருக்கு நிச்சயமாக இயேசுவினுடைய ஆசீரை பெறுவதற்கு அது எங்களுக்கு தடையாக அமைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறிய கதை ஒன்று. ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம் மற்ற எல்லா மிருகங்களையும் பார்த்து சொன்னதாம், பெத்லகேமிலே இயேசு பிறந்திருக்கிறார். அப்போ இயேசுவை நாங்கள் பார்க்க போக வேண்டும். அப்போ நாங்கள் எல்லாருமாக, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து இயேசுவை பார்ப்பதற்காக போவோம். அப்போது நாங்கள் எதை கொண்டு போவது இயேசுவை பார்ப்பதற்காக? ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இயேசுவை பார்ப்பதற்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் வருங்கையோடு போகக்கூடாது தான். நாங்கள் எதை கொண்டு போகலாம்? ஜானை சொன்னது, நான் வடிவாக நடந்து காட்டுவேன் இயேசுவுக்கு முன்னாலே. சரி, நீ நடந்து காட்டு. குயில் சொன்னதான், நான் அழகாக பாடி காட்டுவேன் இயேசுவுக்கு. சரி, நீ பாடு. மயில் சொன்னதாம், நான் அழகாக ஆடி காட்டுவேன் இயேசுவுக்கு. அப்போது எல்லா மிருகங்களும் தாங்கள் எதையெல்லாம் செய்ய போகிறார்களோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள்.
அப்போது நாளைக்கு நாங்கள் இந்த இயேசுவை பார்ப்பதற்காக நாங்கள் பெத்லகேமுக்கு போவோம் என்று எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். காகம் அங்கே போன போது சிங்கத்துக்கு கோபம் வந்து விட்டது. இந்த காகத்தை பார்த்து சொல்ல, நீ என்னத்தை இயேசுவுக்கு கொடுக்க போகிற, நீ எங்களோடு வர வேண்டாம் என்று அந்த காகத்தை அவர்கள் விரட்டுகிறார்கள். நீ உன்னுடைய அழகும் இல்லை, நீ உன்னுடைய குரலும் அழகில்லை, நீ எதை செய்து காட்டப் போகின்றாய் இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த காகத்தை அவர்கள் விரட்டி விடுகிறார்கள். காகம் போய் ஒரு மரத்தில் இருந்து அழுது கொண்டு இருந்திருக்கிறது. சரி, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை தானே, நான் அழகில்லை தானே, என்னுடைய குரல் வடிவாக இல்லை தானே அப்படின்னு சொல்லி இந்த காகம் மிகவும் கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்திருக்கிறது. ஒரு மரத்துக்கு மேலே இருந்தபோது இந்த மரத்துக்கு கீழே சில படை வீரர்கள் அங்கே கூடியிருந்து கதைத்திருக்கிறார்கள். அந்த படை வீரர்கள் எதை பற்றி கதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று அவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏரோதுவினாலே அனுப்பப்பட்ட படை வீரர்கள் அவர்கள் அந்த மரத்தடியிலே கதைத்து கொண்டிருந்தார்கள். இதை கேட்டவுடனே இந்த காகம் மெல்ல மெல்லமாக பறந்து போய் ஜேசுவினுடைய இந்த பெத்லகேமுக்கு போய் அங்கே யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறதா, ஜேசுவை கொலை செய்ய போகிறார்கள், 2 வயதும் அதற்கு உட்பட்ட குழந்தைகளையும் கொலை செய்ய போகிறார்கள், அதனாலே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், அங்கேயாவது போய்விடுங்கள் என்று சொல்லி இந்த காகம் சொல்லியதா. எனவே இரவோடு இரவாக இந்த யோசேப்பு அன்னை மரியாளையும் பாலக இயேசுவையும் அழைத்து கொண்டு அவர்கள் போகின்றார்கள். அன்பானவர்களே, அடுத்த நாள் இந்த மிருகங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பார்ப்பதற்காக அவர்கள் எல்லாரும் வெளிக்கிட்டு போய்கொண்டிருந்த நேரத்தில் இந்த மரத்துக்கு மேலே மீண்டும் இந்த காகம் இருந்து கேட்டிருக்கிறதாம், எங்கே நீங்கள் போகிறீங்கள், நாங்கள் இயேசுவை பார்ப்பதற்காக பெத்லகேமுக்கு போகிறோம், நீ எங்களோட வர வேண்டாம் என்று சொன்ன போது அன்பானவர்களே, ஒரு குரல் ஒன்று வானத்திலிருந்து கேட்டதாம், நான் இயேசு பேசி கொண்டிருக்கிறேன், நான் பெத்லகேமில் இப்போது இல்லை, என்னை ஏற்கனவே காகம் சந்தித்து விட்டது, நான் காகத்தை சந்தோஷமாக சந்தித்தேன், காகம் எனக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு நானும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வேறு இடத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லிவிட்டு இந்த இயேசு சொன்னாராம், காகத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்கினீர்கள், ஆனால் அந்த காகத்தை நான் சந்தித்தேன். அன்பானவர்களே, ஒரு சிறிய கதை ஒன்று, இந்த கதையின் மூலமாக ஒரு பெரிய படிப்பினை ஒன்று எங்களுக்கு தரப்படுகிறது. நாங்கள் எதை வெறுத்து ஒதுக்குகிறோம்? பகை உணர்வுகள் எங்களுக்குள்ளே கங்கணம் கட்டி இருக்கிறது. பெரிய பகை உணர்வுகளை நாங்கள் வைத்துக்கொண்டு எத்தனை மனிதர்களை நாங்கள் பிரித்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களை கூடாது என்று வெறுத்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்யாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களை வேண்டாம் என்று நாங்கள் விலக்கி இருக்கிறோம், எத்தனை மனிதர்களை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களோடு நாங்கள் கதைக்காமல் இருந்திருக்கிறோம், கோப தாபங்களை வைத்து கொண்டு பகை உணர்வுகளை கட்டி கொண்டு நாங்கள் எத்தனை சகோதர சகோதரிகளை வெறுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். இந்த கதை உணர்த்துகின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாம் பகை கொண்ட உள்ளத்தோடு இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாங்கள் கொண்டாடவே முடியாது, இயேசுவை நாங்கள் சந்திக்க முடியாது. பகை உணர்வுகளோடு எப்படி அன்பானவர்களை நாங்கள் இயேசுவை சந்திக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எப்பேற்பட்ட பாவங்களை எல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டு இருந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்ட இவ்வளவு சந்தர்ப்பங்களை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் பகை உணர்வுகளை நாங்கள் வைத்து கொண்டு இருக்கிறோமே. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தாவீது அரசன் மிக முக்கியமான ஒரு அரசன். 40 ஆண்டுகள் இந்த இஸ்ராயேல் மக்களை வழிநடத்திய ஒரு அரசன், ஆண்டவர்னாலே மிகவும் அன்பு செய்யப்பட்ட ஒரு அரசன் தாவீது அரசன். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்கின்ற அரசன் மிக முக்கியமானவன். அவனை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தாவீது மிக பயங்கரமான பாவத்தை செய்கின்றான். ஆண்டவர்னாலே அற்புதமாக அழைக்கப்பட்டவன், சிறப்பான விதத்திலே அன்பு செய்யப்பட்டவன், ஆண்டவரை விட்டு விலகி போகின்றான். ஊரியாவினுடைய மனைவி மீது அவன் காமம் கொள்ளுகிறான். அந்த காமத்தினுடைய அடிப்படையிலே ஊரியாவை கொலை செய்கின்றான். இந்த காம பசியை அவன் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அவளோடு சேர்ந்து இருக்கின்றான். பயங்கரமான பாவங்களை எல்லாம் கட்டிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கின்றான் தாவீது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் நாத்தான் நிறைவாக்கினர் அனுப்பி சொல்லுவார், தாவீதினுடைய இந்த பிழையை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். தாவீது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான். முழந்தால் படியிட்டு கதறி அழுகிறான், கடவுளே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்,
உம் பார்வையிலே தீயது செய்தேன், ஆண்டவரை என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று அந்த நேரத்திலே அவன் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டான். அந்த மனமாற்றம் எது அன்பானவர்களே? முற்று முழுதாக தன்னையே அவன் முற்று முழுதாக ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டானே. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை தாவீதின் மகன் என்று சொல்லுகிறோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று இயேசுவை புகழ்ந்து மக்கள் பாடினார்கள். தாவீதின் மகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயேசுவை நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டான். அதன் மூலமாக ஆண்டவருடைய இரக்கத்தை தாவீது பெற்றுக்கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது. நம்முடைய இதயத்திலே நிரப்பப்பட வேண்டியவைகள் எவை? அன்பினாலே எங்களுடைய இதயம் நிரப்பப்பட வேண்டும். அமைதியினாலே எங்களுடைய இதயம் நிரப்பப்பட வேண்டும். மகிழ்ச்சியினாலே எங்களுடைய இதயம் நிரப்பப்பட வேண்டும். அப்போ நாங்கள் அகற்ற வேண்டியவைகள் இருக்கிறது தானே. எது எங்களிடமிருந்து அகற்றப்பட வேண்டும்? சுயநலத்தை நாங்கள் அகற்ற வேண்டும், பொறாமையை நாங்கள் அகற்ற வேண்டும், பகை உணர்வுகளை அகற்ற வேண்டும், வைராக்கியத்தை அகற்ற வேண்டும். அப்போ நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்றால் நாங்கள் சேர்க்க விரும்பாமல் அதை வெறுத்து ஒதுக்க வேண்டியது என்னுடைய சுயநலப்போக்கு, என்னுடைய பொறாமை, என்னுடைய பகை உணர்வு, என்னுடைய வைராக்கியம். இவற்றையெல்லாம் அன்பானவர்களை நாங்கள் களைந்து விடுகிற போது இந்த கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். நாங்கள் நிறை வல்லமையோடு ஆண்டவரை சந்திக்க முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான நாளில் இருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் மிகவும் நெருக்கமாக சந்திப்பதற்கு நாங்கள் போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இவற்றையெல்லாம் நாங்கள் பெறுவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான விடயம் எது அன்பானவர்களே? பகையுணர்வுகளையெல்லாம் நாங்கள் பிரித்து எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு உரியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற பெரியொரு விஞ்ஞானி சர் ஐசாக் நியூட்டன், அவரிடத்திலே ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்குள்ளே மிகவும் உன்னதமான சிறப்பான கண்டுபிடிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது அவர் சொன்னாராம், நான் இந்த உலகத்திலே கண்டுபிடித்த மிக உன்னதமான சிறப்பான கண்டுபிடிப்பு, நான் ஒரு பாவி என்பதை முதலிலே கண்டுபிடித்தேன். இரண்டாவது, எல்லா மக்களினுடைய பாவங்களுக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தி மரித்து எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்தம் செய்தார் என்பதை, தூய்மையாக்கினார் என்பதை நான் இரண்டாவதாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, முதலாவது அவர் சொல்லுவார், நான் ஒரு பாவி என்பதை நான் புரிந்து கொண்டேன், கண்டுபிடித்தேன். இரண்டாவது, எங்கள் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு தன்னையே தியாக பலியாக இரத்தம் சிந்தி கொடுத்தார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுவாராம். இன்றைக்கு நாங்களும் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். என்ன உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்போது கூட அன்பானவர்களை கொடுக்க மனமில்லாத மனிதர்களாக இருக்கிறோமே. ஒரு மனிதனை பார்த்து மகிழ்ச்சியாக சிரிப்பதற்கு கூட நாங்கள் விருப்பமில்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமே. மற்ற மனிதர்களுடைய துன்பங்களை பார்த்தும் பார்க்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர் அன்பானவர்களே நாங்கள் இப்படி முரண் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், வழிபாடுகளை செய்கிறோம், பக்தி முயற்சிகளை செய்கின்றோம், இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொள்ளுகின்ற மக்கள் தானே நாங்கள். எது அன்பானவர்களே கிறிஸ்தவம்? எது அன்பானவர்களே பெத்லகேமிலே பிறந்த இயேசு எங்களுக்கு சொல்லுகிற உன்னதமான ஒரு வாழ்க்கை பாடம்? எது இயேசுவினுடைய உன்னதமான வழிகாட்டுதல்? எது இயேசுவை நாங்கள் அன்பு செய்வதற்கான ஒரு வடிவம் எங்களுக்கு தரப்படுகிறது? எனவே அன்பானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருந்துவிட்டு போனோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தோல்வியைத்தான் சந்தித்து கொண்டே இருப்போம். எது அன்பானவர்களே? மனமாற்றம். இயேசுவோடு நாங்கள் வாழுவதற்கு மனமாற்றத்தை நாங்கள் கண்டு கொள்வோம், மனத்தை நாங்கள் திருத்திக் கொள்வோம், பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளே எங்களை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வோம், மற்ற மனிதர்களினுடைய தேவைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழுவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். பகை உணர்வுகளை தூக்கி எறிந்து விடுவோம், பொறாமைகளை தூக்கி எறிந்து விடுவோம், சுயநல வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடுவோம். அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் இயேசுவை நாங்கள் சந்தித்து அந்த இயேசுவை நாங்கள் அயலவரையிலே நாங்கள் கண்டு கொள்ள முனைந்து கொள்ள வேண்டும். ஆமென்.